friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம கத்தாழை வச்சு ரசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி. உங்களோட இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு சின்ன துண்டு கத்தாழை எடுத்திருக்கேன். இதை 2 துண்டா கட் பண்ணிருங்க. ரெண்டு சைடுலயும் கொஞ்சம் கொஞ்சம் ஜெல் மாதிரி இருக்கும். அதை வந்து தனியா ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஒரு ஸ்பூனை வச்சு ஸ்கூப் பண்ணீங்கன்னா அது அழகா வந்துடும். இப்போ இந்த ஜெல்லை வந்து ஒரு இடிக்கிற கல்லுக்கு மாத்திட்டு நல்லா இடிச்சு வச்சிருங்க. நல்லா இதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இதை தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ இதே இடிக்கிற கல்லில் 1 டீஸ்பூன் மிளகு 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிருங்க. இப்போ இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா தட்டிட்டு ரெடியா வச்சுக்கோங்க. இதை நல்லா தட்டிடுங்க. இதை ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மண்பானையை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 2 காஞ்ச மிளகாய், அப்புறமா ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இடித்து வச்சிருக்கிற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் 2 பழுத்த தக்காளியை பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்மளோட அலோவேரா ஜெல்லையும் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா குக் ஆகியாச்சு. ஸோ இது கூட 1/2 கப் புளி தண்ணி, அப்புறமா 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான கத்தாழை ரசம் ரெடியாக இருக்குது. ரொம்பவே ஹெல்தியானது. உங்களோட இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். இதை நல்லா சூடாக சாதம் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்தி அண்ட் ஈஸியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த கத்தாழை ரசம் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.